மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூரை ஒடித்து நம்மை அடைத்து போட வாயை பிளந்திருக்கும் பாதாளத்தை தோற்கடித்து, உலக கலண்டரிலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று ரெண்டாக பிளவுபட நடுவிலே நிற்கிறவராக உயிர்த்தெழுந்த, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை சொல்லுகிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்று கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். நிச்சயமாகவே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எல்லாம் அடைபட்ட நிலையில், செய்வதறியாத சூழ்நிலையிலே, தங்களுக்கு அருமையானவரை இழந்துவிட்ட நிலையில், இன்றைக்கு யார் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த செய்தி நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை இறக்கி கல்லறையிலே வைக்க மட்டும் சில பெண்கள் அவரோடையே அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த கல்லறையிலே சரீரம் வைக்கப்பட்டு ஒரு கல் புரட்டப்பட்டு கல்லறையின் வாசலில் மூடு மட்டும் அவர்கள் பார்த்திருந்தார்கள். குறிப்பாக மகதலேனா மரியாள் மற்றும் யாக்கோவின் தாயாகிய மரியாள் மற்றும் சாலோமே என்கிற ஒரு பெண், இவர்கள் இயேசுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கத்தை போட்டு அதை அந்த வாசன திரவியங்களை போட்டு அதை பாதுகாப்பதற்காகவென்றே அவர்கள் ஓய்வு நாளில் தரித்திருந்து விட்டு அந்த வாரத்தின் முதல் நாளிலே விடிகாலையில் இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு போனார்களாம். கல்லறைக்கு போக, இருட்டோடு போக பயம் இல்லையா? அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஒரே பயம் போர்ச்சவருக்கும் யூதர்களுக்கும் தான். ஆனபடியாத்தான் உலகம் விடியும் முன்னதாக அவர்கள் கல்லறைக்கு போய்விட்டார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் இயேசுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விட வேண்டும், அதை விட வேறு நோக்கம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும் அங்கே ஒரு கல் இருக்கிறது, பெரிய ஒரு கல். இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி, யார் இந்த கல்லை எங்களுக்காக புரட்டுவார்? யார் நமக்காக இதை செய்வார்? இன்றைக்கு உலகம் தன்னை அறியாமலே இடுகிற கூக்குரலும் அதுதான். எங்களுக்காக யார் இதை செய்வார்? இந்த கல்லை யார் புரட்டுவார்? அதுக்காக அவர்கள் தாமதித்து நிற்கவில்லை, போனாங்க, பார்ப்போம் என்று சொல்லி போனார்கள். அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த பிரமாண்டமான கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். ஆச்சரியம்! இப்பொழுது உள்ளே நுழைந்து பார்க்கிறார்கள். ஐயோ, அவருடைய சரீரத்தையும் காணவில்லையே. எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண்களுடைய இடத்துல எங்களை நிறுத்தி வைத்து யோசித்து பார்ப்போம், நாங்கள் எப்படி என்ன உணர்வுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருப்போம் என்பதை. கல் புரட்டப்பட்டிருக்கிறது, சரீரத்தையும் காணவில்லை. யார் புரட்டினார்? யார் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள்? அங்கே பயத்தோடு நின்றவர்கள் பார்த்த பொழுது வெண்ணுடை தரித்த 2 வாலிபர்கள் அங்கே நின்று இவர்களோடு பேசுகிறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய தேடல் என்பது இப்படித்தான் இருக்கிறது. மரித்தோரிடத்திலே போய் நாங்கள் உயிரோடு இருக்கிறவரை தேடினால் நிச்சயமாய் கிடைக்க போகிறதில்லை. ஏற்கனவே இயேசு தம்முடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை சூழ இருந்தவர்களுக்கு 1க்கு 3 தடவைகளாக சொல்லிவிட்டார். சந்தர்ப்பம் வந்த பொழுது அவர்கள் மறந்து விட்டார்கள். பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கு எங்களுடைய நிலையம். சத்தியம் தெரியும், கேட்டிருக்கிறோம், வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆனால்
ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை சூழும் பொழுது, இக்கட்டான நெருக்கடி வரும் பொழுது யார் நமக்காக இந்த கேள்வியை எழுப்புகிறோம். ஏற்கனவே இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சொல்லி எங்களை திடப்படுத்தி இருந்தாலும் சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை மறந்து போகிறோம். இந்த பெண்களும் அப்படித்தான் அலறினார்கள். யார் நமக்காக இதை செய்வார்கள்? ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தடையாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களோ, இது மட்டும் இல்லையானால் நான் என்னுடைய வாழ்க்கையை நன்றாக கொண்டு போவேனே, கர்த்தரோடு உள்ள உறவிலும் கூட எனக்குள்ளே அடிக்கடி வருகிற ஒரு பாவ சிந்தனை அல்லது ஒரு சோதனை எனக்கு ஒரு தடை கல்லாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்களானால் நீங்கள் பின்னிக்க வேண்டாம், முன்னே போங்கள். என்னை இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி. இந்த பெண்கள் தயங்காமல் போன, அவர்களுக்கு தெரியும் கல் இருக்கிறது தெரியும், ஆனாலும் போனார்கள். அதனால் முன்னே போங்கள். உங்களுக்கு தடையாக இருக்கிற கல்லை இயேசு சிலுவையிலே அன்றைக்கு புரட்டி தள்ளிவிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவராக, அவரை தேட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற இயேசுவாக இருக்கிறார். நாங்கள் போய் எங்கேயெல்லாம் தேடுகிறோம். முழங்காலில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அவரை யாரும் இப்பொழுது தடை செய்ய முடியாது. கல்லறையினாலும் கல்லறையை அடைத்து போட்ட கல்லினாலும் இயேசு அடைத்து வைக்க முடியவில்லை. அடிக்கடி நான் யோசிப்பேன், ஆண்டவரே, உடைய உயிர்த்தெழுந்த நேரத்தை அந்த சமயத்தில் யாராவது சாட்சியாக சொல்லுவார்களானால் நம்பியிருப்பாங்களே ஆட்கள். அதாங்க தேவனுடைய ஞானம். அவர் உயிர்த்தெழுந்த சமயத்தில் யாராவது மனுஷ கண்கள் கண்டிருக்குமானால் அவன் அழிந்திருப்பான். அந்த மகிமைக்கு முன்னாக யாராலும் நிலைநிற்க முடியாது. அவர் இப்பொழுதும் மகிமையின் தேவனாக எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக அவர் நிற்கிறார். நாங்கள் போய் மரித்தோரிடத்தில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. யார் நமக்காக காரியங்களை செய்து முடிப்பார் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்த இயேசு நம்மோடு நமக்குள்ளே வாழுகிறார். இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது என் பாவத்தின் தண்டனை முழுவதுமாக தீர்க்கப்பட்டு போனது. நான் விடுதலையானேன். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது நான் புதிதான ஜீவன் உள்ளவனாக, கிறிஸ்துவுக்குள் பிறந்தவனாக நாங்கள் வருகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியம் பாருங்கள். புரட்டி தள்ளப்பட வேண்டிய கல் எங்களுடைய பாவம்தான். எங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனுடைய போராட்டங்கள், தடைகளாக இருக்கிற அந்த கல்லை இயேசு புரட்டி தள்ளிவிட்டார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் முன்னே போய் பாருங்கள். அங்கே கல்லும் இருக்காது. மரித்தோரிடத்தில் இயேசுவும் இருக்க மாட்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுதும் இந்த கணத்திலும் எங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் கடைசியிலே நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வந்து எங்களை தம்மோடு சேர்ப்பார் என்ற நம்பிக்கை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய விசுவாசம் விருதாவாக இருந்திருக்கும். நாங்கள் சரீர மரணத்தை சந்திக்க நேர்ந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. நாங்கள் அவரோடு நித்தியமாக என்றென்றைக்கும் நாங்கள் வாழுவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே சந்தோஷமாக கடந்து செல்வோமாக. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பாராக. ஒரு புதிய உத்வேகத்தோடு, புதிய பலத்தோடு தேவனிடத்தில் இந்த புதிய கிருபையை பெற்று நாங்களும் புறப்பட்டு போய் இந்த சந்தோஷ செய்தி, அன்றைக்கு அந்த பெண்கள் உடனே ஓடினார்கள். கல் புரட்டப்பட்டு விட்டது, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி கிடைத்தது. மற்றவர்களுக்கு சொல்ல ஓடினார்கள். அங்கே வசனம் சொல்கிறது, சந்தோஷ மீதியினால் அவர்களுக்கு என்ன பேசுறதுன்றே தெரியவில்லை. ஆகினால் இந்த நாளிலே சும்மா இருக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், என்னுடைய வாழ்க்கையை உயிர்த்தெழ பண்ணினார். நான் இன்றைக்கு அவருக்குள்ள புதிய
பிள்ளையாக இருக்கிறேன் என்ற செய்தியை நாங்கள் ஓடிச் சென்று மற்றவர்களுக்கு சொல்லுவோமா?